இந்த கதையின் சுருக்கமான விளக்கம். ஒரு நகரில் உள்ள பொதுவான பணியிடத்தில் இரு உத்தியோகஸ்தர்களுக்கிடையில் நிகழும் உறுதிப்படுத்தும் உரையாடல். புனிதா தனது துவக்கத் தவிர்க்கவும் பொதுவாக அமைதியாய் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி, மற்றும் ரவி அவளுக்கு தவிர்க்க முடியாத பரிதவிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு சக ஊழியர். புனிதா தன்னை பாதுகொள்ள முயற்சி செய்கிறாள். சற்று கவலைக்கிடமாக சொல்கிறாள், ரவி, நான் உன்னுடன் நேரடியாக பேச விரும்பவில்லை. உன் நடத்தை என்னை மிகவும் இன்கமோடோ, அசௌகரியமான ஆகஸ்ட் செய்கிறது. ரவி நகைத்து புனிதாவை அழுத்தமாக நோக்கி கூறுகிறான், ஏன், நான் எதுவும் தவறாக சொல்லவில்லை. உன் பொசிஷன் உன்னை மேல் வைத்துக் கொள்ளும் போது அப்படியே பேச வேண்டியிருக்கும். புனிதா பொருத்தமாக தெளிவாக சொல்கிறாள், அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது ரவி. என் மனத்தில் இதே போன்ற கருத்துகள் எவரும் கூட பதவிக்கே வரவேண்டும் என்று நினைக்கிறேன். ரவி முறியாடி மீண்டும் நகைத்துக்கொண்டு கூறுகிறான், உன்னை மன்னிக்கேன் புனிதா. ஆனால் எல்லாம் நாம் உகந்த வகையில் நிறுத்தினால்தான் பெரிதும் புரிய முடியும். புனிதா அவளின் அமைதியையும் கண்ணீர் போல் இருக்கின்ற எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது சொல்கிறாள், நான் எளிதாக கூறவில்லை. ஆனால் நீ எனக்கு எவ்வளவு படிப்படியான புரிந்துணர்வு கொடுப்பதாக நினைத்தாலும் அதுவே சமரசத்தில் இல்லை. ரவி சற்றே சமாதானம் பெறுவதோடு கூறுகிறான், சரி, உணர்ந்தேன். உன் இடத்தில் நான் இருந்தால் அது என்னுடைய எதிர்பார்ப்பில் வரும் உணர்வு கொள்கையை பெறாமல் இருப்பது சரிதான். புனிதா தன்னம்பிக்கையுடன் சொல்கிறாள், நானும் எனது சக ஊழியர்களும் ஒவ்வொரு நேரமும் ஒன்றாக நடத்தப்பட வேண்டும் என்பதை நினைக்கின்றேன். எந்தவொரு செயலும் மேலாதிக்க தவிர்க்க வேண்டும். ரவி உணர்ந்து கூறுகிறான், எனக்கு புரிந்தது புனிதா. நான் அதை எப்படி சரிசெய்ய வேண்டும் என்பதை அறிவேன். கதையின் முடிவு. இந்த உரையாடல் பாலியல் துன்புறுத்தலின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது, மேலும் தற்காப்பு, மரியாதை மற்றும் எல்லைகளை பரிசீலிக்கும் தனிப்பட்ட செயல்முறை வளர்ச்சியை உணர்த்துகிறது.